கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேலை கூட கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க ஏசப்பா வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகம் பார்க்கும்போது ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 17. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? இல்லாதவைகளை இருக்கிற செய்கிற தேவன். ஆமேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? உங்களை பார்த்து தாங்க ஏசப்பா சொல்கிறார், இல்லாதவைகளை இருக்கிற செய்கிற தேவன். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லையோ, என்ன சுகம் இல்லையோ, என்ன விடுதலை இல்லையோ, ஏசப்பா இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. இந்த வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் ஏசப்பா ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் இந்த வானத்தின் நட்சத்திரங்கள் போல உன் சன்னதியை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார், அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களோ நிச்சயமாகவே ஏசப்பா அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனா. ஒருவேளை உங்கள் சரீரத்தை சுகம் இல்லை, எனக்கு நல்ல பலன் இல்லை, ஆரோக்கியம் எனக்கு கலங்கி கொண்டிருக்கலாம், இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க போகிறார். ஒருவேளை எனக்கு சரியான வேலை இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் ஏசப்பா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீங்க, கர்த்தருடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை ஏசப்பா கிட்ட கேளுங்க. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எனக்கு இது இல்லை அது இல்லைன்ற கலங்கி கொண்டிருக்காங்க. அது குறைகளை சொல்கிறத விட்டுட்டு ஏசப்பா எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு சமாதானம் வேணும்னு நீங்கள் ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கும் போது ஏசப்பா இன்றைக்கு வாக்கு கொடுக்கறது போல உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோட ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்துறப்பா, இல்லாதவைகளை இருக்கிற செய்கிற தேவன், நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனப்பா. யாருடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இல்லைன்று கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, ஒருவேளை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை என்று கலங்குறாங்களாப்பா, நீங்கள் இல்லாதவைகளை இருக்கிற செய்கிற தேவன் உம்முடைய வார்த்தை அனுப்பி ஏசப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. எதெல்லாம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்க இந்த நாளில் ஏசப்பா அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, நிம்மதியை கொடுத்து, சுகத்தை கொடுத்தப்பா நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.